வணக்கம். இது உங்களுடைய ஷென்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷென்பாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கட்லெட். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணுறது, அதனுடைய பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய அயர்ன் கண்டென்ட் அது இது எல்லாம் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் முருங்கைக்கீரையில் ஏதாவது பொரியலோ ஏதோ பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கட்லெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை கட்லெட்டாக பண்ணி அவங்க ஈவினிங் வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து வந்ததோ இல்லாட்டா எப்போவோ ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கீரையும் அவங்க உடம்புல சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த முருங்கைக்கீரை கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இப்போ அதில் நம்ம முதல்ல இந்த மசாலாவை கட்லெட்டுக்கு தேவையான மசாலாவை பண்ணுறோம். இப்போ எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயத்தை நான் பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இன்னைக்கு அதை நம்ம நல்லா ரொம்ப பொன்னரமாக வதக்கணுங்கிறது இல்லை, லேசாக நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயில் இப்போ நான் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டை 2 எடுத்து ஒரு பச்சை மிளகாயும் அது கூட வச்சு நல்லா உரலில் இடித்து வச்சுருக்கேன். அந்த இதை நம்ம கொஞ்சம் போடுறோம் வாசத்துக்கு. பச்சை மிளகா வாயில் வந்தால் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இடிச்சுக்கிட்டோம்னா அது மர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போது இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா இடித்ததை நம்ம சேர்த்து வதக்குறோம். முருங்கைக்கீரையை நல்லா கழுவி நல்லா தொடச்சி காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தேவையான மசாலா, கட்லெட்டுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் கரம் மசாலா. நம்ம பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன், அதுவும் குறைய தான் போட்டிருக்கேன். அதனால் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாய் தூள். ஸோ கரம் மசாலா, வாசத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து இந்த வெங்காயத்தையும் இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வதக்கணும். இப்போது இந்த கட்லெட்டுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இப்போ நான் சேர்க்குறேன். இதுதான் பைண்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ முருங்கைக்கீரை, இந்த உருளைக்கிழங்கு 2 தான் நான் இன்றைக்கி கட்லெட்டுக்கு எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு வேணும்னா பட்டாணி, கேரட்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் முருங்கைக்கீரையுடைய சத்து நமக்கு கிடைக்கணுங்கும் போது முருங்கைக்கீரையை நம்ம ஜாஸ்தியாக சேர்த்து உருளைக்கிழங்கை பைண்டிங்க்கு சேர்த்து வச்சாலே போதும். அதுவே நல்லாயிருக்கும், ருசி அலாதியாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் அரிஞ்ச கொத்தமல்லியை சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா திரட்டி விட்டுக்கணும். ஸோ இந்த கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தால இந்த கட்லெட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மசாலா கடாயிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு பவுலுக்கு. இதை நல்லா மசிச்சுக்கணும், ஒன்று போல் மசிச்சுக்கணும். இதில் முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கும் தான் நான் சேர்த்துருக்கேன், வேறு ஒரு வெஜிடபிளும் சேர்க்கலை. இதை நல்லா மசிச்சுக்கிட்டு இப்போது நம்ம சின்ன உருண்டையாக இது பண்ணணும். நம்ம கையில் அந்த உருண்டையை வச்சு லேசாக தட்டணும்.
என்ன வடிவத்தில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சும்மா வட்டமாக வடை மாதிரி தான் இது பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து லேசாக முக்கி எடுக்கணும். எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் நல்லா கோட் பண்ணணும். இப்படி கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் மிதமான தீயில் பண்ணால் போகிறோம், இல்லைன்னா ரொம்ப இதாயிரும், செவந்துடும். இப்போ அடுத்த இதை நான் பண்ணுறேன் கட்லெட்டை. அதையும் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் இது பண்ணணும். ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி நல்லா 4 பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா இது பண்ணணும். அதை நம்ம எண்ணெயில் போடணும். உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். தீயை எப்போவுமே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது நல்லது. இப்படி நம்ம வந்து 2 3 நமக்கு என்ன முடியுதோ அப்படி சின்ன சின்னதாக போட்டு மெதுவாக மிதமான தீயில் மெதுவாக எடுக்கணும். இதை நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்தெடுக்கணும். இப்படி தான் நம்ம மொத்த இதையும் மெதுவாக அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இப்படி நம்ம 2 2ஆக பொரித்து எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இல்லை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறேன். பட் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கட்லெட் பண்ணியிருக்கோம். நான் வந்து முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து மேலே வந்து அழகுக்காக வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸோட பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் செஞ்சு காட்டினேன், நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது வந்து செய்கிற முறையும் ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் முருங்கைக்கீரை சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஹெல்த்தி ஸ்நாக். ஸோ ப்ளீஸ் see this and subscribe ஷென்பாஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.